பேரழகி ஷஹஜாத் பேரழகன் ஒருவனுடைய கதையை சொல்ல ஆரம்பிச்சா. முன்னொரு காலத்தில் எகிப்து நாட்டை காசிம்ங்கிற சர்வ வல்லமை பொருந்திய ஒரு அரசன் ஆண்டு வந்தான். அவனுக்கு இப்ராஹிம்னு ஒரு மகன் இருந்தான். அவன் ஆண்களிலேயே பேரழகன். பேரழகு மிக்க தன்னுடைய மகனை அரசன் எங்குமே வெளியே போக அனுமதிப்பதே இல்லை. வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் தக்க துணையோடு தொழுகைக்கு அனுப்பி வைப்பா. இப்ராஹிம் வெளி உலகத்தையே அறிந்தவன் இல்லை. இப்ராஹிம் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை தொழுகையை முடிச்சுட்டு வெளியே தெருவில் குதிரை மேலேறி வந்துட்டு இருந்தான். வழியில் ஒரு கிழவன் பழைய புத்தகங்கள் பலவற்றை வைத்து விற்று கொண்டிருந்தான். அந்த வழியை வந்த இப்ராஹிம் புத்தகங்களை பார்க்க அந்த கடைக்கு பக்கத்தில் போனான். ஒரு பழைய புத்தகம் அவனுடைய கவனத்தை கவர்ந்துச்சு. அந்த புத்தகத்தை எடுத்து பிரித்து பார்த்தா புத்தகத்துக்கு நடுவில் ஒரு பேரழகு வாய்ந்த பெண்ணுடைய உருவம் வண்ணத்தால் தீட்டப்பட்டிருந்துச்சு. உலகத்திலேயே இவளுக்கு இணையாக அழகி வேறு எவளும் இருக்க முடியாதுன்னு நினைத்தா இப்ராஹிம். அந்த புத்தகத்தோட விலையை கேட்டா. பக்கத்தில் இருந்த அரண்மனை சேவகன் புத்தகத்துடைய விலைக்குரிய தொகையை கிழவன் கிட்ட கொடுத்துட்டான். அரசகுமாரன் இப்ராஹிம் புத்தகத்தோடு குதிரை மீதேறி பரிவாரம் புடைசூழ அரண்மனைக்கு வந்து சேர்ந்தான். புத்தகத்துக்கு நடுவில் இருந்த அந்த பேரழகியுடைய படம் அரசகுமாரன் இப்ராஹிமை ரொம்பவுமே கவர்ந்துருச்சு. கை தேர்ந்த ஒரு சித்திரக்காரனால தான் அந்த சித்திரம் பல வண்ண கலவையால் வரையப்பட்டிருந்துச்சு. மணந்தால் இத்தகைய அழகிய நங்கையைத்தான் மணக்க வேண்டும். யாரோ ஒரு பெண்ணை பார்த்துத்தான் இந்த சித்திரம் வரையப்பட்டிருக்க வேண்டும். எப்படியும் தேடி முயன்று சித்திரத்தில் உள்ள பெண் யார் என்பதை அறிந்து அவளை அடைய வேண்டும்னு தனக்குள்ளேயே சபதம் எடுத்துக்கொண்டான். அடுத்த வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு போகிறப்பவே தனக்கு புத்தகம் விற்ற கிழவன் அணுகி இந்த படத்தை காட்டி, இதை வரைந்தவன் யார் என்று உனக்கு தெரியுமான்னு கேட்டான் இப்ராஹிம். மரியாதையாக எழுந்து நின்ற கிழவன், மேன்மை தாங்கிய அரசகுமாரனே, இப்படத்தை வரைந்தவன் அப்துல்லா காசிம் என்பவன். பாக்தாத் நகரில் வசிக்கும் அவன் மிகச்சிறந்த ஓவியக்காரன். அவன் யாரை பார்த்து இச்சித்திரத்தை வரைந்தான் என்பது எனக்கு தெரியாது. தாங்கள் அவனையே நேரில் சந்தித்து கேட்டால் தெரியலாம்னு சொன்னான். அடுத்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 30,000 தினார்கள் மதிப்புடைய பொன்னையோ ஏராளமான நகைகளையோ மூட்டை கட்டி எடுத்துக்கொண்டா இப்ராஹிம். தொழுகைக்கு போனவன் அப்படியே பயணம் கிளம்பிட்டான். அவனுக்கு பாக்தாத் நகரம் எவ்வளவு தூரம் இருக்கு, எத்தனை நாள் பயண தூரம், எந்த திக்கில் இருக்குதுங்கிறது கூட தெரியாததால மனம் போன போக்கில் தன்னுடைய குதிரையை செலுத்தி கொண்டு போனான். கெய்ரோவை விட்டு வெகு தூரமாக வந்துட்டான். மாலை பொழுதும் வந்துருச்சு. இனி வழி கேட்டுக்கொண்டே போகணும்னு நினைத்தவனா வழிபோக்கன் ஒருவனை நிறுத்தி, ஐயா, பாக்தாத் நகரத்துக்கு எப்படி போக வேண்டும், சரியான வழி காட்டுங்கள்னு கேட்டான். வழிபோக்கன் ஆனழகனான இப்ராஹிமை பார்த்து ஆச்சரியப்பட்டு, இவன் யாரோ ஒரு அரசகுமாரனாகத்தான் இருக்க வேண்டும்னு கருதிட்டு மிக்க மரியாதையோடு, ஐயா, நானும் பாக்தாத் நகருக்குத்தான் போய்கொண்டிருக்கிறேன். இங்கிருந்து 2 மாத பயண தூரத்தில் அந்த நகரம் இருக்கிறது. என்னோடு வாருங்கள், இருவரும் ஒன்றாகவே பயணத்தை தொடரலாம்னு சொன்னான். இப்ராஹிமுடைய இதயம் குளிர்ச்சி அடைஞ்சுது. ஐயா, என்னை 2 மாதங்கள் காக்க வைக்காதீர். ஏதேனும் குறுக்கு வழி இருந்தால் அந்த வழியே அழைத்து செல்லுங்கள். எவ்வளவு சீக்கிரம் பாக்தாத் நகரத்தை அடைய செய்கிறீர்களோ அவ்வளவுக்கும் உங்களுக்கு பரிசளிப்பேன். நான் சவாரி செய்து கொண்டிருக்கும் இந்த பெண் குதிரையை உங்களுக்கு பரிசளிப்பேன். அதனோடு 100 தினார்கள் தருவேன்னு சொன்னான். போகிற போக்கில் இவனையும் பாக்தாத் நகரத்துக்கு கொண்டு போய் விட்டா. கொழுத்த பெண் குதிரையோ 100 தினார்களோ கிடைக்குதேன்னு மகிழ்ந்து போய் வழிபோக்கன் இப்ராஹிமை தன்னோடு அழைச்சிட்டு போனான். இரவு நேரத்தில் ஒரு விடுதியில் 2 பேரும் ஒன்றா தங்குனாங்க. பொழுது விடிந்ததும் இருவரும் பாக்தாத் நகரை நோக்கி பயணத்தை தொடர்ந்தாங்க. பாக்தாத் நகரை அடைந்த இப்ராஹிம் சித்திரக்காரன் அப்துல்லா காசிமை தேடத் தொடங்கினான். மறுநாள் தெருவழியே நடந்து போயிட்டு இருந்தான். எதிரில் 5 வீடுகள் வரிசையாக இருக்கிறத பார்த்தான். ஒவ்வொரு வீட்டுடைய திண்ணையும் சலவை கற்கள் பதிக்கப்பட்டு வெகு அழகாக இருந்துச்சு. ஒரு வீட்டுடைய திண்ணையில் காஷ்மீர ஜமுக்காலம் விரிக்கப்பட்டு பட்டு நாள உரையிட்ட திண்டுகளுக்கு மேலே ஒருவர் கம்பீரமாக சாய்ந்திருந்தார். இப்ராஹிம் அவரை அணுகி, ஐயா, நான் வெளியூரை சேர்ந்தவன். நான் இங்கு வசிக்க ஒரு வீடு ஏற்பாடு செய்து தர முடியுமான்னு மரியாதையோடு கேட்டான். இப்ராஹிமுடைய தோற்றப்பொழிவை கண்டதும் அவர், மகனே, நீ என்னுடனேயே இங்கேயே தங்கிவிடு. அடுத்தடுத்த 5 வீடுகளும் என்னுடையதுதான். நீ யார், எங்கிருந்து வருகிறாய், பாக்தாத் நகரில் உனக்கு என்ன வேலை என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமான்னு கேட்டார். ஐயா, நான் எகிப்து நாட்டு அரசரின் குமாரன். என் பெயர் இப்ராஹிம்னு சொன்னான். உடனே பெரியவர் வீட்டுக்கு உள்ளே திரும்பி ஒரு அடிமை பெண்ணை அழைத்தார். அவ ஓடோடி வந்ததும் அவர் அவகிட்ட,
அடுத்த வீட்டை சுத்தம் செய்து இவருக்கு வேண்டிய சாமான்களை வைத்து ஒழுங்கு செய். இன்னும் 2 நாழிகை நேரத்தில் அவர் அங்கே வந்து விடுவார். நீ உடனிருந்து அவருக்கு ஏவல் செய்ய வேண்டும்னு ஆணையிட்டாரு. அடிமை பெண்ணோ அடுத்த வீட்டை சுத்தம் செய்யறதுக்காக போயிட்டா. மகனே, வீட்டை சுத்தப்படுத்தி உனக்கு தர 2 நாழிகை நேரம் ஆகும். அதுவரை நாம் ஏன் வீணை பொழுதை கழிக்க வேண்டும்? உனக்கு சதுரங்கம் ஆட தெரியுமான்னு பெரியவர் கேட்டாரு. ஐயா, நான் சதுரங்கம் ஆடுவதிலே வல்லவன் என்று கூறுவார்கள். நாம் இருவரும் சதுரங்கம் ஆடலாம்னு அவன் சொன்னான். இருவரும் சதுரங்கம் ஆட தொடங்கினாங்க. ஒவ்வொரு முறையும் இப்ராஹிமே வென்றான். பெரியவர் இவனுடைய திறமைக்கு மெச்சினாரு. இவனை பரிசோதிக்க வேண்டும்னு நினைத்த அவர் அவனுக்கு தெரியாத மாதிரி அவன் கொண்டு வந்திருந்த பணமும் நகைகளும் அடங்கிய தோல் பையை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டாரு. திடீர்னு திரும்பிய இப்ராஹிம் பணப்பையை காணாம திகைச்சு போனான். சித்தம் தடுமாறி போனான். பணப்பையை பார்த்தீர்களான்னு பெரியவரை பார்த்து கேட்டான். இங்குதான் எங்காவது இருக்கும். நாம் இருவர் மட்டும்தானே இங்க இருக்கிறோம். பை எங்கே போய்விடும்? ஆட்டத்தை கவனின்னு சொன்னாரு. மறுபடியும் சதுரங்கம் ஆட தொடங்கினாங்க. இந்த தடவை இப்ராஹிம் தோற்று போயிட்டான். பெரியவர் இப்ராஹிமை பார்த்து, மகனே, இந்த முறை ஏன் தோற்று போனை தெரியுமா? உன் சித்தம் முழுவதும் முன்னர் சதுரங்க ஆட்டத்தின் மீது இருந்தது. இந்த முறை உன் எண்ணம் முழுவதும் உன் பணப்பையின் மீதே இருந்தது. சதுரங்க ஆட்டத்தின் மீது கவனம் குறைவாக இருந்தது. அதனால்தான் நீ தோற்றுப்போனாய். உன் பணப்பை என்னிடம் பத்திரமாக இருக்கிறது, பயப்படாதே. நீ ஏன் இங்கு வந்தாய்? காரணத்தை சொல். முடிந்தால் நான் உதவுகிறேன். நீ எந்த காரணத்துக்கு வந்தாயோ அந்த காரியத்தின் மீதே உன் சித்தம் இருக்க வேண்டும். வேறு காரியங்களில் இறங்கினால், இப்போது சதுரங்கத்தில் என்னிடம் தோற்றுப்போனாயே, அதே மாதிரி வந்த காரியமும் ஈடேறாமல் தோற்றுப்போவாய். இதை உணர்த்தவே நான் உன் பணப்பையை எடுத்து ஒளித்து வைத்தேன்னு சொன்னாரு. இப்ராஹிம் அந்த பெரியவர்கிட்ட, என் தந்தையை போன்று உள்ளவரே, நான் எகிப்திய இளவரசன் இப்ராஹிம் என்பதை முன்னரே சொல்லிவிட்டேன். நான் 2 மாதங்களுக்கு முன் ஒரு புத்தகம் வாங்கினேன். அதனுள்ளே வண்ணத்தால் தீட்டிய பேரழகி ஒருத்தியின் படம் இருப்பதை பார்த்தேன். அவளுடைய அழகில் மயங்கிப் போனேன். மணந்து கொண்டால் அவளைத்தான் மணந்து கொள்வேன். தேடுவதில் அவள் கிடைக்காவிட்டால் நான் மடிந்து போவேன். இந்த சித்திரத்தை வரைந்தவர் அப்துல் காசிம் என்ற சித்திரக்காரராம். பாக்தாத் நகரில்தான் வசிக்கிறார். இதை கேள்விப்பட்டு அவரை தேடியே இங்கு வந்தேன். அவரை சந்தித்தால் படத்தில் உள்ள பேரழகி யார் என்று தெரியுமல்லவான்னு சொன்னான். இதை கேட்ட பெரியவர் திகைச்சு போனாரு. மகனே, அந்த சித்திரக்கார அப்துல் காசிம் நான் தான். நானே அந்த படத்தை வரைந்தவன். அந்த படத்தில் உள்ளவள் என் மாமன் மகளேதான். பாஸ்ரா நகரத்து ஷேக் என் மாமன். அவருடைய பெயர் அப்துல்லா. படத்தில் நீ பார்க்கும் அவர் மகளின் பெயர் ஜமீலா. இந்த பேரழகி மிகவும் கர்வம் கொண்டவள். யாரையும் மணந்து கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதமாய் இருக்கிறாள். விதி உன்னை எவ்வாறு இங்கு என்னிடமே கொண்டு வந்து சேர்த்து விட்டது பார்த்தாயான்னு சொன்னாரு. அவள் யாரையும் மணந்து கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதமாக இருப்பதால் அதற்கு நான் ஒரு தந்திரம் செய்தேன். அவளுடைய படங்களை சித்திரமாக தீட்டி பல புத்தகங்களில் வைத்து நாடெங்கிலும் அனுப்பிவிட்டேன். இந்த புத்தகத்தை வாங்கும் இளைஞர்களில் யாராவது முயன்று அவளுடைய பிடிவாதத்தை முறியடித்து மணந்து கொள்ள மாட்டார்களா என்றே அவ்வாறு செய்தேன். என்னுடைய முயற்சி பலிக்கப் போகிறது. நீதான் அவளை மணந்து கொள்ளப் போகிறாய். உனக்கு முன்கூட்டியே என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொன்னாரு சித்திரக்கார அப்துல் காசிம். பெரியவரே, நீங்கள்தான் எனக்கு பாஸ்ரா நகரம் போக உதவ வேண்டும்னு மன்றாடினா இப்ராஹிம். மனமிறங்கிய சித்திரக்காரர் பெரியதொரு படகை சித்தம் செய்தாரு. தேர்ந்த படகுக்காரர்களையும் ஊழியர்களையும் ஏற்பாடு செய்தாரு. பல வாரங்களுக்கு உபயோகப்படும்படியா உணவுப் பொருட்கள் படகுல ஏற்றப்பட்டுச்சு. அரசகுமாரன் இப்ராஹிம் திரும்பி வர வரைக்கும் பாஸ்ரா நகரத்திலேயே தங்கி இருக்க வேண்டும்னு படகு தலைவனுக்கும் உத்தரவிட்டாரு. இப்ராஹிமை வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தாரு. படகு தொடர்ந்து 3 நாட்கள் பயணம் செஞ்சுது. 4வது நாள் காலை பொழுதுல பாஸ்ரா நகரத்தை அடைஞ்சுது. படகு துறையில படகு கட்டிவிட்டு ஊழியர்களை காவலா வச்சுட்டு படகு தலைவனும் இப்ராஹிமும் பாஸ்ரா நகரத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. 2 பேரும் தங்கருக்கு ஒரு விடுதியை தேடினாங்க. முடிவில் ஒரு ஆடம்பரமான விடுதியை தேர்ந்தெடுத்து தங்குனாங்க. விடுதியுடைய சொந்தக்கார கிழவனுக்கு 100 பொண்ணை எடுத்து பரிசா வழங்குனா இப்ராஹிம். விடுதியில் பணி செய்த அத்தனை பேருக்கும் 5, 10ன்னு பொற்காசுகளை இனாமா கொடுத்தா. கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் 100 பொற்காசுகளை விடுதி தலைவன் கிட்ட கொடுத்து உயர்தரமான உணவையும் பருக பானங்களையும் வாங்கி வருமாறு ஆணையிட்டா. இருவர் உண்பதற்கு இவ்வளவு பொண்ணுக்கா உணவும் பானங்களும்னு திகைத்து போனா விடுதியோட தலைவன். இப்ராஹிமுடைய ஆணைப்படியே விதவிதமான உணவுகளும் விலை உயர்ந்த பானங்களும் வந்து சேர்ந்துச்சு.
இப்ராஹிம் அலட்சியமா சிறிதளவு உணவை உட்கொண்டு கொஞ்சம் பானத்தையும் பருகிவிட்டு மீதமுள்ள அனைத்தையும் விடுதி தலைவனுக்கு அன்பளிப்பா வழங்கிவிட்டான். விடுதி தலைவனுடைய மனைவியும் மக்களும் அந்த உணவை உண்டு மகிழ்ந்தாங்க. அவங்க அவங்களுடைய வாழ்நாளில் இத்தகைய உயர்ந்த உணவை உண்டதே இல்லை. விடுதிக்காரன் தன்னுடைய மனைவி கிட்ட, வந்திருப்பவர் பெரும் தனவந்தராக இருப்பார் என்று எண்ணுகிறேன். பொன்னை எல்லோருக்கும் வாரி வழங்குகிறார். இன்று ஒரே நாளில் மட்டும் 1000 தினார் செலவழித்திருப்பார்னு சொல்லி இப்ராஹிமுடைய புகழ பாடினான். மறுநாள் காலையில் இப்ராஹிம் 500 தினார்களை எடுத்து விடுதிக்காரன் கிட்ட கொடுத்து, இன்று உன் வீட்டிலேயே விருந்துக்கு ஏற்பாடு செய்துவிடு, உன்னோடும் உன் மனைவி மக்களோடும் நான் விருந்துண்ண விரும்புகிறேன்னு சொன்னான். விடுதி தலைவன் இப்ராஹிமுடைய உதார குணத்தை பார்த்து மகிழ்ந்து போனான். விருந்துக்கு கோலாகலமாக ஏற்பாடு செய்தா. விருந்து தடபுடலாக நடந்துச்சு. விருந்தப்ப விடுதியுடைய தலைவன் இப்ராஹிமை பார்த்து, ஐயா, என்னை மன்னிக்க வேண்டும். தாங்கள் யார் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா? தாங்கள் பாஸ்ரா நகர் வந்தது எதற்காக என்பதை தெரிந்து கொள்ளலாமான்னு கேட்டான். இப்ராஹிம் அதுக்கு, நான் எகிப்து நாட்டின் இளவரசன். இந்த நகரத்து ஷேக் அப்துல்லா அவர்களின் மகளான ஜமீலாவை மனம் முடித்து கொள்ளவே இங்கு வந்திருக்கிறேன்னு சொன்னான். இது கேட்டுட்டு விடுதிக்காரனுடைய மனைவி வாயில் அடித்து கொண்டா. இளவரசரே, உமக்கு கெட்ட காலம் இப்போது நடக்கிறது போலும். ஆண்களையே வெறுக்கும் ஜமீலாவையா மணக்கப் போகிறீர்கள்? ஆணவம் கொண்ட அவள் இதை அறிந்தால் உம்மை வெட்டி போட்டு விடுவாள். உங்கள் முயற்சியை கைவிட்டுவிட்டு உயிரோடு உங்கள் நாட்டுக்கு போய் சேருங்கள்னு சொன்னான். விடுதிக்காரரோட கைகளை பற்றி கொண்டு தனக்கு எப்படியும் உதவி செய்தே ஆக வேண்டும்னு கெஞ்சினா இப்ராஹிம். இந்த விஷயத்தில் நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அந்த கர்வக்காரி ஜமீலாவுக்கு உடைகள் தைக்கும் ஒரு கிழவனை எனக்கு தெரியும். அவனை உமக்கு காட்டுகிறேன். பிறகு சாமர்த்தியம்னு சொன்னான் விடுதி தலைவன். விடுதிக்காரன் தூரத்தில் இருந்தபடியே ஜமீலாவுக்கு துணிகள் தைக்கிற கிழவனுடைய கடையை இப்ராஹிமுக்கு காட்டி கொடுத்தான். இப்ராஹிம் ஒரு நல்ல சட்டையை எடுத்து தானே அதனுடைய பையை கிழித்தான். அந்த சட்டையை எடுத்துக்கொண்டு தையற்கார கிழவன் கிட்ட போனான். பெரியவரே, இந்த சட்டையின் பை கிழிந்திருக்கிறது, அதை தைத்து தாருங்கள்னு சொன்னான். கிழவனும் தைத்து கொடுத்தான். கிழவனுக்கு கூலியா 100 தினார்களை எடுத்து கொடுத்தா இப்ராஹிம். இந்த ஊரில் உள்ளவர்கள் 1 தினார் கூலி தரக்கூட அழுவார்களே, இவனோ இந்த சிறிய வேலைக்கு 100 தினார்கள் தருகிறானேன்னு வியந்து போனான். அவன் வியப்பிலிருந்து மீளறதுக்குள்ள இப்ராஹிம் கடையை விட்டு போயிட்டான். மறுபடியும் சில நாளிகைகள் கழித்து அதே சட்டையை எடுத்துட்டு இப்ராஹிம் தையல்கார கிழவன் கிட்ட போய், ஏற்கனவே நீங்கள் தைத்து கொடுத்த சட்டை பை மீண்டும் கிழிந்து போய்விட்டது, அதை மீண்டும் தைத்து தாருங்கள்னு சொன்னான். வேண்டுமென்றே தைத்தது கிழிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத கிழவன் கண்டுகொண்டா. இருந்தாலும் வாய் பேசாம கிழிச்சல தைத்து கொடுத்தா. இந்த முறை 200 தினார்கள் கிழவனுக்கு இப்ராஹிமால கூலியாக கொடுக்கப்பட்டுச்சு. வியப்பால திகைத்த கிழவர் சமாளித்து கொண்டு, இளைஞனே, நீ யார்? 1 தினார் கூட கூலி பெறாத இந்த வேலைக்கு 2 முறையாக 300 தினார்கள் கொடுத்திருக்கிறாயே, உண்மையை சொல்லுன்னு கேட்டான். இப்ராஹிம் அதுக்கு, தான் எகிப்து இளவரசன் இப்ராஹிம்னோ இந்த நகரத்து ஷேக்குடைய மகள் ஜமீலாவை மணக்க ஆவல் கொண்டே இங்கு வந்திருப்பதாகவும், எப்படியோ அவளுக்கு உடை தைக்கும் நீங்கள் எனக்கு உதவி செய்தே தீர வேண்டும்னு கெஞ்சினான். கிழவன் இளைஞனுடைய உறுதியை பார்த்து மலைத்து போனான். தன்னாலான எல்லா உதவிகளையும் செய்வதா வாக்களித்தா. ஆண் வாசனையே வீசக்கூடாது என்று கடும் விரதத்தோடு இருக்கும் ஜமீலாவை எப்படி நீ பார்க்க முடியும்? வாரத்திற்கு ஒரு முறை நகரத்துக்கு வெளியே உள்ள அவளின் சொந்த நந்தவனத்துக்கு அவள் போவாள். என் சகோதரன் தான் அந்த நந்தவனத்தின் பிரதம காவல்காரர். அவரை உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவர்தான் ஜமீலாவை கண்ணால் பார்ப்பதற்கு உதவி செய்யக்கூடும்னு சொன்னான். மறுநாள் கிழவருடன் வர ரகசியமா இருவரும் நந்தவனத்தை அடைந்தாங்க. தையல்கார பெரியவர் தன் சகோதரனாகிய நந்தவனத்துடைய காவல் தலைவனை இப்ராஹிமுக்கு அறிமுகப்படுத்தினாரு. எகிப்திய இளவரசன் வந்திருக்கிற காரியத்தை பற்றியும் எடுத்து சொன்னாரு. இதை கேட்டுட்டு திகைச்சு போன நந்தவனத்து காவல்காரர், இந்த முயற்சி வீண் விபரீத விளைவுகளை ஏற்படுத்திவிடும்னு இப்ராஹிமுக்கு பல புத்திமதிகளை சொன்னாரு. ஆனா எதுவுமே அவனுடைய காதுல விழல. ஜமீலாவை கண்ணாலாவது பார்க்க ஏற்பாடு செய்யுங்கள்னு இப்ராஹிம் பலவாரா நந்தவனத்து காவல்காரரை கேட்க ஆரம்பித்து விட்டான். மனமிறங்கிய காவல்காரர், மகனே, நாளைய தினம்தான் ஜமீலா தன் தோழிகளோடு நந்தவனத்துக்கு வருவாள். காலையிலிருந்து மாலை வரை இங்கேயே ஆடிப்பாடி மகிழ்வாள். பின்னரே வீடு திரும்புவாள். ஆகவே நீ நந்தவனத்துக்குள் சென்று எல்லா இடங்களையும் சுற்றிப்பார். நான் யாரும் அறியா வண்ணம் அடர்ந்த ஒரு மரத்தின் மேல் பரனொன்று அமைத்து தருகிறேன். அதில் அமர்ந்து கொண்டு சந்தடி ஒன்றும் செய்யாது ஜமீலாவின் ஆடல் பாடல்களை அனுபவி.
மாலையில் அவள் வீடு திரும்பியதும் நீயும் பரனிலிருந்து இறங்கி போய்விடுன்னு சொன்னாரு. நந்தவனத்து காவல்காரருக்கு 1000 தினார்கள் பரிசளித்தா இப்ராஹிம். சில நாழிகை பொழுதுல காவல்காரர் ஒரு பெரிய மரத்துடைய உச்சியில பரண் ஒன்று அமைத்து கொடுத்தாரு. நந்தவனத்தை சுற்றி பார்த்தா இப்ராஹிம். மறுநாள் அதிகாலையிலேயே அடர்ந்த மரத்தின் மீது அமைந்த பரன்ல ஏறி அமர்ந்து கொண்டா. சில நாழிகை பொழுதுல சுற்றிலும் திரைசீலை மறைத்து அடிமை பெண்கள் பிடித்து வர சேடியர்களோடு ஜமீலா நந்தவனத்துல நுழைந்தா. நந்தவனத்துடைய நடுமையத்துல நீரூற்றுகளுக்கு இடையில அமைக்கப்பட்டிருந்த மண்டபத்தை அடைந்தா. எல்லா திரைசீலைகளும் விளக்கப்பட்டுச்சு. தன் சேடியர்களோடு அருகில இருந்த தடாகத்துல குளித்து மகிழ்ந்தா. ஒருவர் மேலொருவர் நீரை வாரி இறைத்து கொண்டாங்க. குளித்து முடித்தது எல்லோரும் ஆடியும் பாடியும் மகிழ்ந்து கொண்டிருந்தாங்க. இவ்வளவு கோலாகலத்தையும் பரன்ல ஒளிந்திருந்த இப்ராஹிம் கண்ணார கண்டுகளித்தா. மெய் மறந்து போனா. மலாந்து படுத்து வில்லாய் வளைந்து சுழன்று ஆடிக்கொண்டிருந்தா ஜமீலா. அப்படி வில்லாய் வளைந்து ஆடுறப்ப மரத்தோட உச்சியில ஒரு பரன் இருப்பதையும் அதுல ஒரு ஆண்மகன் அமர்ந்து கொண்டு கண் கொட்டாமல் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதையும் கவனித்தா. கோபத்தால ஜமீலாவுக்கு கண்கள் சிவந்து போச்சு. ஆட்டத்தை அப்படியே நிறுத்திவிட்டு பெரிய கத்தி ஒன்றை எடுத்துக்கொண்டு பரன் அமைந்திருந்த மரத்தை நோக்கி கடும் கோபத்தோடு ஓடி வந்தா. பரன்ல இருந்த இப்ராஹிம் நடுநடுங்கி போனா. அவனே பரனிலிருந்து கீழே இறங்கி வந்தான். பரனிலிருந்து இறங்கி வரும் அழகனான இப்ராஹிமை பார்த்த ஜமீலா அப்படியே செயல் எழுந்து போனான். ஓங்கிய கத்தி தானாகவே தரையில விழுந்துச்சு. நடுங்கியவாறு நின்றிருந்த இப்ராஹிமை பார்த்த ஜமீலா அவன்கிட்ட, நீ யார்? ஏன் இங்கே வந்தாய்? உனக்கு என்னை பற்றி தெரியாதா? உயிருக்கு துணிந்து இங்கு ஏன் வந்தாய்ன்னு கேட்டா. ஜமீலா, நான் எகிப்து நாட்டு இளவரசன். உன் படத்தை கண்டு மோகித்து உன்னை எப்படியும் என் மனைவியாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற வைராகியத்தோடு பல ஆபத்துக்களையும் கடந்து இங்கே வந்திருக்கிறேன். உன் அழகை கண்ணார கண்டேன். இனி நீ என்னை மணந்து கொள்ளாவிட்டால் கூட பரவாயில்லை, என்னை நீயே வெட்டி கொன்று போட்டு விடுன்னு பரிதாபமாக முறையிட்டா இப்ராஹிம். ஈடு இடையில்லாத ஆண் அழகனான இப்ராஹிமை கண்டதோ காதல் கொண்டா ஜமீலா. அது மட்டும் இல்லாமல் தன்னை அடையிறதுக்காக எத்தனை துன்பப்பட்டு இவ்வளவு தூரம் ஆபத்துக்களை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறான்ங்கிறது தான் அவளுடைய பிடிவாதத்தை தளர்த்துச்சு. இப்ராஹிமை அள்ளி தழுவிக்கொண்டா ஜமீலா. இருவரும் வெகு நேரம் இன்ப மயக்கத்திலேயே இருந்து விட்டாங்க. வெகு நாளிகைக்கு அப்புறமா ஜமீலா, அன்பரே, இன்றைய இரவு நாம் தப்பித்து இங்கிருந்து போய்விடுவோம். என் தந்தை இந்த திருமணத்திற்கு சம்மதிக்க மாட்டார். எனவே இன்றைய இரவு நான் ஆணுடை தரித்து போர் வீரன் போல படகுத்துறைக்கு வருகிறேன். நீங்கள் அங்கே தயாராக இருந்தால் நாம் இருவரும் தப்பித்து ஓடிவிடலாம்னு சொன்னான். இப்ராஹிம் அங்கிருந்து யாருக்கும் தெரியாம விடுதிக்கு போய் அங்கு தனக்காக காத்திருந்த படகு தலைவனோடு இரவு 10 நாழிகை பொழுது கழிந்ததுக்கு அப்புறமா படகுத்துறைக்கு போய் பயணம் புறப்பட ஊழியர்களுக்கு உத்தரவிட்டு எல்லாம் சித்தமாக இருக்கிறதான்னு சோதித்து கொண்டிருந்தா. சற்று நேரத்தில் ஒரு போர் வீரன் இடையில பெரிய வாழ் தொங்க கைகளில் வில்லு அம்பு ஏந்தி படகுல வந்து, இங்கே யார் எகிப்திய இளவரசன் இப்ராஹிம் என்பவன்? எங்கள் ஷேக்கின் மகள் ஜமீலாவை கடத்தி கொண்டு போக வந்திருக்கிறானாம். அவன் எங்கே? உங்கள் அனைவரையும் கைது செய்திருக்கிறேன். யாரும் இடத்தை விட்டு நகரக்கூடாது. ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு 2 கைகளையும் மேலே தூக்குங்கள். யாராவது கீழ்ப்படியாமல் இப்படி அப்படி அசைந்தால் அவர்களின் தலை தரையிலே உருளும்னு சொன்னான். படகுல இருந்த அனைவரும் விளவெடுத்து போனாங்க. புறப்பட போகிற வேளையில இப்படி மாட்டிக்கொண்டோமேனு கதி கலங்குனாங்க. இப்ராஹிம் என்ன செய்யறதுனே புரியாம 2 கைகளையும் தூக்கி கொண்டு நின்றான். போர் வீரன் கைகளை தூக்கி கொண்டு நின்றிருந்த இப்ராஹிமை அப்படியே சேர்த்து அணைத்து கொண்டு முத்தமிட்டான். தாடியையும் மீசையையும் பீத்தெறிந்தான். தாடியும் மீசையும் இல்லாத ஜமீலாதா இத்தனை அமர்க்களப்படுத்தி விட்டாள்ங்கிறத எல்லோருமே அறிந்து திகைத்து போனாங்க. ஜமீலாவுடைய விளையாட்டை அனைவரும் வெகுவா ரசித்தாங்க. உடனே படகு வேகமா புறப்பட்டுருச்சு. துடுப்பு போடுறவங்க கடுமையான வேகத்தோடு துடுப்புகளை சுழற்றினாங்க. பெரும் மகிழ்ச்சி ஆரவாரத்தோடு 3 தினங்கள்ல எல்லோரும் பாக்தாத் நகரை அடைந்தாங்க. ஜமீலாவை அழைச்சிட்டு சித்திரக்காரர் வீட்டுக்கு போனா இப்ராஹிம். சித்திரக்காரரான அப்துல் காசிமுடைய மாமன் மகள் தானே இந்த பேரழகி ஜமீலா. வயதாகி கிளப்பருவம் அடைந்து விட்டாலோ சித்திரக்காரர் பழைய சம்பவம் ஒன்று மறக்கல. இவளுடைய அழகில மயங்கி பல வருடங்களுக்கு முன்னாடி தன்னை மணந்து கொள்ள ஜமீலாவை வேண்டினாரு இந்த கிழவர். அப்ப அவரை அவமானப்படுத்தி துரத்தி விட்டா. இப்ப பழிவாங்க சரியான தருணம் வாய்த்ததுன்னு சித்திரக்கார கிழவர் தனக்குள்ளேயே நினைத்து ஒரு பெரிய சதித்திட்டத்தை தீட்டினாரு.
எப்படியாவது இப்ராஹிமை ஒழித்து கட்டிவிட்டு ஜமீலாவை இந்த கிளப்பருவத்து அந்திமத்திலாவது மனைவியாக்கி அனுபவிக்க வேண்டும்ங்கிற கெட்ட எண்ணம் அவருக்கு ஏற்பட்டுருச்சு. ஜமீலாவுக்கும் இப்ராஹிமுக்கும் அன்றைய இரவு ஒரு விருந்து வைத்தாரு. அப்துல் காசிம் யாருக்கும் தெரியாம மயக்க மருந்து கலந்த தின்பண்டங்களை இப்ராஹிமுக்கு மட்டும் கொடுத்துட்டாரு. விருந்தோட முடிவில் இப்ராஹிம் மயங்கி கீழே விழுந்துட்டான். ஜமீலா பயந்து போனான். அவனை அப்துல் காசிம் ஒரு தூணில் கட்டி போட்டான். இப்ராஹிமுடைய துணிகளை எல்லாம் களைந்து விட்டு உள்ளாடையோடு அவனை தூக்கி கொண்டு போய் ஒரு பால் மண்டபத்தில் போட்டுட்டான். வெகு நேரத்துக்கு அப்புறமா மயக்கம் தெளிந்து எழுந்தா இப்ராஹிம். உடல்ல உடை இல்லாம ஒரே ஒரு உள்ளாடையோடு இருப்பதை உணர்ந்தான். பால் மண்டபம் ஒரே இருளா இருந்துச்சு. தான் எங்கே இருக்கிறோம்ங்கிறதையே அவனால் யூகித்து கொள்ள முடியல. அந்த நேரத்தில் கையில் தீப்பந்தங்களையும் வாட்களையும் ஏந்தி அரசாங்க காவலர்கள் அந்த மண்டபத்தில் யாரையோ தேடி வந்தாங்க. இப்ராஹிம் தன்னைத்தான் பிடிக்க வருகிறார்களோன்னு பயந்து நடுநடுங்கி பால் மண்டபத்துடைய ஒரு மூளைக்கு ஓடுனான். இருளில் கீழே விழுந்து கிடந்த ஒரு பிணத்தின் மீது இடறி கீழே விழுந்தான். உடல் அருகில் தரையில் ரத்தம் பாய்ந்திருந்துச்சு. இடறி விழுந்தவனுடைய கைகளிலும் உடலிலும் ரத்தம் பிசு பிசுன்னு ஒட்டிருச்சு. தீப்பந்தங்களோடு வந்த காவலர்கள் இப்ராஹிமை பிடிச்சிட்டாங்க. அவனுடைய காலடியில் ஒரு இளம் பெண் கொலை செய்யப்பட்டு கிடந்தா. இப்ராஹிம் தன்னுடைய விதியை நொந்து அழுதா. நீதிபதி கிட்ட தான் நிரபராதின்னு முறையிட்டா. சந்தர்ப்ப சாட்சியங்கள் அவனுக்கு எதிராக இருந்துச்சு. நீதிபதி அவனுக்கு மரண தண்டனை விதிச்சிட்டாரு. மறுநாள் பாக்தாத் நகரத்துடைய நாட்சந்தியில் இப்ராஹிமை தூக்கிலிட விலங்கிட்டு காவலர்கள் அழைச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. பல்லாயிரக்கணக்கான மக்கள் வேடிக்கை பார்க்க கூடியிருந்தாங்க. இளம் வயதுடைய இந்த ஆண் அழகனா ஒரு பெண்ணை கொலை செய்திருப்பான்? இவன் முகத்தின் பொலிவே இவன் உயர்குடியில் பிறந்தவன் என்பதை காட்டுகிறது அப்படின்னு மக்கள் பேசிக்கொண்டாங்க. கைகளில் விலங்கிட்டு கண்களை கருப்பு துணியால கட்டி தூக்கு மேடையில் நிறுத்தப்பட்டான் இப்ராஹிம். இப்போ அதிகாரிகளோ அந்நிய நாட்டு தூதர்களோ அமர்ந்திருந்த பகுதியிலிருந்து இப்ராஹிம்ங்கிற கூக்குரல் கேட்டுச்சு. ஐயோ, தூக்கு கயிற்றை அவன் கழுத்தில் மாட்டி விடாதீர்கள். அவன் எகிப்து நாட்டு பேரரசரின் மகன். 1 வருடமாக காணாமல் போன அவனை தேடியே நான் இங்கு வந்திருக்கிறேன். முஸ்லிம்களின் தலைவராகிய இந்த நாட்டு கலீபா அருண் அல் ரஷீத் அவர்களுக்கு எங்கள் எகிப்திய நாட்டு மன்னர் என் மூலமாக தன் மகனை தேடி தருமாறு செய்தி அனுப்பியிருக்கிறார். கலீபா அவர்களும் எங்கள் இளவரசரை கண்டுபிடிக்க 4 திசைகளிலும் ஒற்றர்களை அனுப்பியிருக்கிறார்கள். எங்கள் இளவரசரை உங்கள் மன்னர் மாட்சிமை மிகுந்த தலைவர் கலீபா அவர்களிடம் ஒப்படையுங்கள்னு குரல் இடி முழக்கமென எழுந்துச்சு. அனைவரும் திகைச்சு போனாங்க. உடனே செய்தி கலீபாவுக்கு அனுப்பப்பட்டுச்சு. கலீபாவே நாட்சந்திக்கு வந்துட்டாரு. கைதி இப்ராஹிமுடைய கண்கட்டுகளோ விலங்குகளோ அகற்றப்பட்டு கலீபாவுக்கு முன்னாடி கொண்டு வரப்பட்டா. கலீபா அவர்கள்கிட்ட நடந்த வரலாறு அனைத்தையும் இப்ராஹிம் சொன்னான். சித்திரக்காரர் அப்துல் காசிம் எனக்கு மயக்கமூட்டி இந்த அவல நிலையை ஏற்படுத்தி விட்டான்னு தன்னுடைய அருமை காதலி ஜமீலா என்னவானாலோன்னு சொல்லி கதறி எழுதான். சித்திரக்காரன் அப்துல் காசிமுடைய வீட்டுக்கு சேனை வீரர்கள் குதிரைகளில் பறந்தாங்க. அங்கே தூணில் கட்டி போட்ட நிலையில் மயங்கி கிடந்த ஜமீலாவை தூக்கிட்டு அப்துல் காசிமுக்கு விளங்கிட்டு கலீபாவுக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க. அரண்மனை வைத்தியர் 2 வரவழைக்கப்பட்டு ஜமீலாவுக்கு மயக்கத்தை தீர்த்து வைத்தாங்க. கலீபா அங்கேயே விசாரித்து கொடுமை புரிந்த சித்திரக்காரன் அப்துல் காசிமுடைய கைகள் 2னையும் வெட்டி எறிந்து அவனை சிறையில் அடைக்க உத்தரவிட்டாரு. தண்டனை அங்கேயே நிறைவேற்றப்பட்டுச்சு. அதே நேரத்தில் ஒரு பெண்ணை கொலை செய்த உண்மை கொலைகாரனையும் கைது செய்து கொண்டு வந்து கலீபாவுக்கு முன்னாடி நிறுத்தினாங்க. அங்கேயே விசாரிக்கப்பட்டு அவனுக்கும் மரண தண்டனை அப்போதே நிறைவேற்றப்பட்டுச்சு. இவையாவும் ஒரு நாளிகை பொழுதிலேயே நடந்து முடிஞ்சிருச்சு. எகிப்திய தூதுவரையோ இப்ராஹிமையோ ஜமீலாவையோ அழைச்சிட்டு கலீபா அருண் அல் ரஷீத் அவர்கள் அரண்மனைக்கு போனார். அங்கே பாஸ்டா நாட்டு ஷேக், அதாவது ஜமீலாவுடைய தந்தை, தன்னுடைய மகளை தேடி வந்து காத்திருந்தார். கலீபா அவர்கள் அனைவரையும் சமாதானப்படுத்தி தன்னுடைய அரண்மனையிலேயே இப்ராஹிமுக்கும் ஜமீலாவுக்கும் திருமணம் செய்வித்து பெரிய விருந்தை கோலாகலமாக நடத்தினார். 3 மாதங்கள் கலீபாவுடைய விருந்தினர்களா இப்ராஹிமும் ஜமீலாவும் இருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்ராஹிம் கலீபா கிட்ட விடை பெற்றுக்கொண்டு அவர் கொடுத்த பெரும் பரிசு பொருட்களோடு ஜமீலாவை அழைச்சிட்டு எகிப்துக்கு போய் சேர்ந்தான். பொழுது புலர்ற நேரம். இதுவரைக்கும் கதை கூறி வந்த அழகி ஷஹர்ஜாத் இத்தோடு கதையை முடிச்சுட்டு, ஷாரியர் மாமன்னரே, இதுதான் பேரழகனின் கதை. இன்றைய இரவு தாங்கள் அனுமதித்தால் உண்மை காதலியின் கதையை கூறுகிறேன்னு சொன்னான். மாமன்னர் ஷாரியரு கதை கேட்கிற அவளால் உந்தப்பட்டு அப்படியே ஆகட்டும்னு சொன்னார்.